ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம மதுரையில் எங்கே ரெடிமேட் ப்ளவுஸ் கிடைக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த மாதிரி அழகழகான ப்ளவுஸ் உங்களுக்கு வாங்கணும், நம்ம மதுரையில் எங்கே வாங்குறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அம்மன் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்து கொஞ்சம் உள்ளே வரணும். உள்ளே நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜிகர்தண்டா ஷாப் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குருச்சேத்ரா சில்க்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த ஜிகர்தண்டா ஷாப்பை மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற குருச்சேத்ரா சில்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஷாப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குருச்சேத்ரா சில்க்ஸ் வந்து நம்ம மதுரை மக்களுக்கு புதுசு கிடையாது. அநேகமாக எல்லாருக்குமே இந்த ஷாப் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்போட ரெகுலர் கஸ்டமராக தான் இருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அம்மா கூட இந்த ஷாப்போட ரெகுலர் கஸ்டமர் தான். இவங்க வந்து 3rd ஜென்ரேஷனாக இந்த ஷாப்பை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இவங்க ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. அதாவது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இவங்களோட மெயின் எய்ம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து கஸ்டமரை எவ்வளோ தூரத்துக்கு அவங்க டேக் கேர் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இவங்களோட தாரக மந்திரமே என்னன்னு பார்த்திங்கன்னா, இவங்க கடைக்குள்ளே வர்ற கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வந்து மேலும் மேலும் வளர்றதுக்காண்டி அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம ரெடிமேட் செக்ஷனில் என்னென்ன ரெடிமேட் ப்ளவுஸ் இருக்குது, என்ன வெரைட்டியில் இருக்குது, என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு கிராண்டான ஒரு ரெடிமேட் ப்ளவுஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராமர் பச்சை கலரில் இருக்குது. ஸோ கேமராவில் வேணால் கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம். இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பீச் கலரில் இவங்க த்ரெட் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக் நெக்கை பாருங்கள், குவாட் ஷேப்பில் எவ்வளோ அழகாக இருக்கோ. கோல்டன் கலர் ரோப் கூட இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு இங்கு ப்ளூ கலரில் நெக்கு கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் த்ரெட்டு வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்லீவ்ஸ் எல்லாமே பாருங்களேன். ஸ்லீவ்ஸில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் வச்சு அங்கேயும் கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பேக் சைடு இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட பேக் சைடு நெக் பாருங்களேன், ரொம்ப டீப்பாலாம் இல்லை, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இல்லையா? ஸோ ஒரு குட்டி ரவுண்ட் ஷேப் வச்சு அதுக்கு நாட்டும் வச்சுருக்காங்க. சிம்பிளாக சூப்பராக இருக்குது. ஸோ இது பாருங்கள், அடுத்து ஒரு சிம்பிளான பேட்டர்ன் தான். காட்டன் ப்ளவுஸ் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் த்ரெட்டு வச்சு எம்ப்ராய்டரி பண்ணி குட்டி குட்டி மிரர் ஒர்க்கும் வச்சுருக்காங்க. ஸ்லீவ்ஸ் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்லீவ்ஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ பாருங்கள், ரொம்ப டீப் நெக்கு கூட இதில் கிடையாது. ஸ்லீவ்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அட்டாச் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கொடுத்து தான் அவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா காக்ரா சோலி அந்த ஸ்கர்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்கர்ட்டுக்கு மேலே போடுற ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொன்னாங்க. இடுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி போடணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நெக்கு கிட்டே இருக்கிற அந்த நெட்டு வச்ச பேட்ச் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நெட்டு வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. அதனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆரியல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, மிரர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனர் சாரீஸ்க்கு இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸ் வந்து கட்டி போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததை பாருங்கள், மெரூன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது. அநேகமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரூன் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் சாரீ வச்சுருப்பீங்க, சில்க் சாரீ. ஸோ இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும், நம்ம சிம்பிளாகவும் இருக்கணும், அதான் சூப்பராகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்குது இல்லையா? ப்ளவுஸ் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த பீகாக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இந்த பீகாக்கில் குட்டி குட்டி மிரர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 480 ரூபா. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு பிளாக் கலர். பிளாக் கலர்லேயும் பாருங்கள் பிங்க், ப்ளூ, க்ரீனு கான்ட்ராஸ்டான கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தி, மார்வாடி, பெங்காலி டைப் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஜராத்தி டைப் மாடல் தான். இந்த லேடி இருக்காங்க இல்லையா, இந்த இதில் பண்ணியிருக்கிற எம்ப்ராய்டரி பண்ணியிருக்க இந்த லேடி
லேடி வந்து குஜராத்தி மாடல் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து குஜராத்தி டைப்னு வச்சுருக்காங்க. ஸோ கையிலையும் கழுத்துலேயும் இடுப்புக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்த பேட்டர்ன் நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 720. இதுக்கு அடுத்து நம்ம ஒரு பிளாக் பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்ச பிளாக். இது ஃபுல்லாகவே கான்ட்ராஸ்டான கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கு. எல்லா விதமான கலர் சாரீக்குமே இந்த ஒரு பிளாக் ப்ளவுஸ் போதும். இந்த ஒரு ப்ளவுஸ் எடுத்தாலே எல்லா கிராண்ட் சாரீக்குமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து ரோப்பும் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குல்ல. இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அகெயின் ஒரு குஜராத்தி டைப் தான். அது வந்து பிங்க் கலரில் இருந்தது இல்லையா, இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 530. நம்ம இது பின்னாடி இந்த நெக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். 530 ரூபாய்க்கு இந்த மாதிரி நெக்கு, கிராண்ட் நெக்கு டிசைன் வச்சு ரோப் வச்சு, ஸோ இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒரு டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ணோன்னா நெக்குக்கே வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் கொடுக்கணும். அந்த ரோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் கொடுக்கணும். ஸோ இவங்க ஸ்டிச் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா 530 ரூபாய்க்கு தராங்க. ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் பேட்டர்ன் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்து பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயின், அதாவது ரொம்ப மைல்டான கலரில் கோல்டன் கலர் ஒர்க் பண்ணது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸே எடுத்துக்கோமே. இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஜரி வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி லீவ்ஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பேர்ல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே குந்தன் ஸ்டோன்ஸும் ஒட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கோல்டன் ப்ளவுசஸ் நம்ம எந்தெந்த மாதிரி சாரீக்கெலாம் நம்ம மேட்ச் பண்ணலாம். பட்டு சாரீக்கு மேட்ச் பண்ணலாம். கோல்டன் கலர் பார்டர் வர எல்லா சாரீக்குமே நம்ம மேட்ச் பண்ணலாம். கோல்டன் ஒர்க் இருக்கிற எந்த சாரியாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த பேட்டர்னுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராணி பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மைல்டு கலரில் கோல்டன் ஒர்க்கு ஃபுல் ப்ளவுஸ்க்குமே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பாருங்களேன், இந்த நெக்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி கிராண்ட் ப்ளவுஸ்க்கு என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 720 தான். ப்ளவுஸ் பாருங்கள். இது எல்லாமே இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்ச் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கிராண்ட் ஆக்குறதுக்காண்டி ஒரு கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு ஆரியல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. டிசைனர் சாரியோடு இது மேட்ச் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பனாரஸ் ஃபேப்ரிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜக்கார்ட் டிசைன் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், ஒரு சில்க் கிளாத்தில் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்தது இல்லையா. அந்த மாதிரி போட விருப்பம் இல்லாதவங்களுக்கு ஸோ ரொம்ப மைல்டான ஒர்க், அதாவது ஜர்தோசி ஒர்க்கு ஹேண்ட்லேயும் நெக்லேயும் மட்டும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடிக்கு ரொம்ப ப்ளைனாக ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ பேக் நெக் பாருங்களேன், அது மட்டும் கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. ஜர்தோசி ஒர்க் வச்சது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரோப் வச்சுருக்காங்க. உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த கட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அகெயின் பாருங்கள், ஒரு சிம்பிளான பேட்டர்னில் இருக்குது. ஸ்லீவ்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சு அதில் சின்ன சின்ன ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்னுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜன்னல் வச்ச ஸ்லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இல்லாட்டினாலும் சிம்பிளாக இருக்குது. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டர்னுக்கு பேர் என்ன பார்த்திங்கன்னா ஓவியா மாடல். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா போட் ஷேப்பில் இருக்குது. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ஜிமிக்கி கம்மல் பிரிண்ட் வச்சுருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் கிளாத்தில் வந்து லைனிங்கும் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஜிப்பும் இருக்குது. இந்த ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கலர் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கலருக்கு மேலே வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த சாரீ எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த சாரியோட இவங்க மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க.
எந்த கடையில் வேணாலும் நம்ம சாரீ வாங்கிக்கலாம், எவ்வளோ ரேட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு கரெக்டான மேட்சிங் ப்ளவுஸ் அமையணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சாரீலேயே கூட சில சமயம் அட்டாச்சு ப்ளவுஸ் வரும். அந்த ப்ளவுஸை ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். அவங்க வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் நமக்கு தச்சு தந்தால் தான் அந்த சாரீ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லர்ஸ் சொதப்பிடுவாங்க. அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அன்ஃபிட்டடாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த சாரியை கட்டுறதுக்கு நம்ம யோசிப்போம். முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ நம்மளோட வார்ட்ரோப்பில் தூங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுசஸை வந்து மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெடிமேட் ப்ளவுசஸ் வந்து உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியே அவைலபிளாக இருக்குது. 32 சைஸ்லேருந்து 44 சைஸ் வரைக்கும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ சைஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ அதாவது ஃப்ரீ சைஸ் எடுத்து உங்களோட சைஸுக்கு ஆல்ட்ரு பண்ணணுன்னா கூட இவங்க ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அம்மா வந்து ஒரு சாரீ எடுத்திருக்காங்க. அந்த சாரீக்கு ப்ளவுஸ் அவங்க தச்சுட்டாங்க. அவங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஸோ அம்மாவோட சாரியை கட்ட போகிறீங்கன்னா அம்மாவோட ப்ளவுஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? உங்களுக்கு ஏற்ற அளவில் வந்து இங்கே ரெடிமேட் ப்ளவுசஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த சாரியோட மேட்ச் பண்ணி நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்குனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விதவிதமான ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட நிறையா அவைலபிளாக இருக்குது. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. ஸோ சாதாரணமாக நார்மலாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக குமிச்சு தான் வச்சுருக்குறாங்க. நம்ம எந்த ஒரு சில்க் சாரியாக இருந்தாலும் சரி, சாதாரண சாரியாக இருந்தாலும் சரி, டிசைனர் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ் இங்கே இல்லை அப்படின்னே போகாது. அந்த அளவுக்கு கலர்ஸ் இருக்குது. இந்த டிசைன்லாம் பாருங்களேன், நெக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் வச்ச ஒர்க் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் பாருங்களேன், பேக் நெக்கு கூட அவ்வளோ கிராண்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், நம்ம ஒரு சில்க் சாரிக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் விரும்பி வாங்குகிற பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பனியன் கிளாத்தில் இருக்குது. கோல்டன் கலரில் பிரிண்ட் போட்டு இந்த மெரூன் கலர் சூப்பராக இருக்கு இல்லையா? இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கோல்டன் கலர் பாருங்களேன், இது வந்து வெல்வெட் கிளாத்து. கையை வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் லேஸ் வச்சு டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா விதமான சாரீக்குமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மெரூன் கலர் பாருங்கள், இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 290. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத்தில். இதுலேயும் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிளாக்கு, ப்ரௌன், ப்ளூன்னு. ஸோ இந்த ப்ளூ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கு கிட்ட ஒரு நெட்டு பேட்ச் ஒர்க் பண்ணது டிரான்ஸ்பரண்ட்டாக. கையும் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸில் ரொம்ப சூப்பராக அண்ட் சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த பிளாக் பாருங்கள், நெக்கு மட்டும் காலர் நெக்கு கிராண்டாக கொடுத்துட்டு அதில் ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பிளாக் கலர் ப்ளவுஸ் போட்டுட்டு ஒரு பிளெயின் டிசைனர் சாரீ கட்டினாங்கன்னா அவங்க ஸ்லிம்மாக சூப்பராக தெரிவாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், பெண்களுக்கே பிடிச்ச வந்து ஒரு பிங்க் கலர் லாங் ஸ்லீவ் உள்ளது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹை நெக்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டட் கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வாயிலில் நம்ம நார்மல் சாரீக்கு போடுற ப்ளவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட் பாருங்கள் 170. ஸோ நம்ம வந்து ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து தைச்சா கூட இந்த ரேட்டுக்கு துணியும் ஸ்டிச்சிங் கூலியும் வருமானது தெரியாது. துணிக்கு தனியாக ரேட் வாங்குவாங்க, ஸ்டிச்சிங்க்கு வந்து ரேட்டு தனியாக இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 70 ருபீஸ் தான். இவங்க வந்து லைனிங்கோட ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லைனிங் ப்ளவுஸ்க்கு இப்போ டெய்லர்கிட்ட என்ன ரேட்டுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு இவங்ககிட்ட இருக்கிற பேட்டர்ன்ஸ் எதுவுமே பிடிக்கல, எந்த டிசைன் ஒர்க்குமே உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கீங்க, ஒரு டிசைன் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்ககிட்ட ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸும் இருக்கும். உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலை நீங்கள் இங்கேயே தைக்க கொடுத்துடலாம். நீங்கள் என்ன டிசைன், என்ன பேட்டர்ன், என்ன ஒர்க் வச்சு தரணும்னு கேட்குறீங்களோ அது எல்லாமே வித்தின் 1 டேல இவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பாருங்கள், ஃபுல் வாயிலில் எவ்வளோ கலர்ஸில் வந்து இவங்க ஸ்டிச் பண்ணி ரெடிமேட் ப்ளவுஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் கொண்டு வர சாரீக்கு இங்கே வந்து மேட்ச் இல்லைன்னே ஆகாது, அந்த அளவுக்கு இவங்க தச்சு குமிச்சு வச்சுருக்காங்க. இந்த கடையோட ஃபோன் நம்பரும் அட்ரஸும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா ஷாப் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.